வணக்கம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பிறை. திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் வர்றது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு விசேஷம். அது என்னங்கிறத சொல்றோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிற இந்த திங்கட்கிழமைன்னு சொல்ல போறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க. மாறுதலான ராசிகளை சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். திங்கள் ஞாயிறு 2 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். எனவே திருஷ்டி இருக்குது, வழிபாடு பண்ணிக்கலாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 7, 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள். திங்கள் 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதிகள். எந்த பகுதி வேணால் அரை மணி நேரமாவது 2 நாட்களும் படித்து பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் திங்கட்கிழமை அரிசியும் ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது அதில் செஞ்ச உணவை கொடுங்க, நல்லது. பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் எல்லோருக்கும் எதிரிக்கும் உதவுகிற மனப்பான்மையும் வெற்றியை தரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 7, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு 2, 3 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. சார், திங்கள் முன்னாடி ஞாயிறு பின்னாடியும் சொல்றீங்க சார், ஒன்றும் தப்பில்லையா? தப்பில்லை. 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதிகள். எந்த பகுதி வேணால் அரை மணி நேரமாவது 2 நாட்களும் படித்து பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் திங்கட்கிழமை அரிசியும் ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது அதில் செஞ்ச உணவை கொடுங்க, நல்லது. பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் ஞாயிறு 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்துக்கும் பொறுமையும் வெற்றியை தேடி தரும். 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், சொல்றோம். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கு 7, 3 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதிகள். எந்த பகுதி வேணால் அரை மணி நேரமாவது 2 நாட்களும் படித்து பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் திங்கட்கிழமை அரிசியும் ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது அதில் செஞ்ச உணவை கொடுங்க, நல்லது. பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னிதியில் இன்னைக்கு ராத்திரியில தீபம் போடணும். மற்ற ராசிக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் போடணும், ஆனால் தீபம் ஓடணும். சில மந்திரங்கள் மனசுல ஓடணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். கூடவே தயவு செய்து ஒரு புத்தகம், நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பார்க்கலாம். சுஜாதா அவர்கள் நல்ல புத்தகம் எழுதியிருக்காரு. ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சோறு கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல, கவனம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். பிரமாதம், கலகரிங்க. நல்ல நாள். உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம், கலக்கரைங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமைக்கு 2, 7 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. திங்கட்கிழமைக்கு 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி,
அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 26 பகுதிகள். எந்த பகுதி வேணா அரை மணி நேரமாவது 2 நாட்களும் படிச்சு பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் திங்கட்கிழமை அரிசியும் ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது அதுல செஞ்ச உணவை கொடுங்க, நல்லது. பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகுறீங்க. உங்க பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பயன்படுத்திக்கோங்க. மனசுல மட்டும் சில மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் பிறையே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தோஷம். திருஷ்டிக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 4, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, மஞ்சள். ஞாயிற்றுக்கிழமைக்கு 5, 4, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். திங்கட்கிழமைக்கு மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, அருணனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ராகமாலிகா அல்லது புஷ்பமாலிகா அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு, திங்கட்கிழமை வெள்ளை கலர் துணி, பழசு புதுசு ஏழை எளியவங்களுக்கு தருவது நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பிரமாதம். கில்லி கலகரிங்க. உங்க பிறகு பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 5, 9, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். ஞாயிற்றுக்கிழமைக்கு 2, 3, வடக்கு, தெற்கு, சிவப்பு, மஞ்சள். திங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம், ஞாயிறு பின்னாடி சொல்லியிருக்கோம். ஒன்றும் தப்பில்லை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, அருணனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ராகமாலிகா அல்லது புஷ்பமாலிகா அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு, திங்கட்கிழமை வெள்ளை கலர் துணி, பழசு புதுசு ஏழை எளியவங்களுக்கு தருவது நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும். ஆமா சார், உத்திராடத்துக்கா, பூராடத்துக்கா, மூல நட்சத்திரத்துக்கா? 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடி வேண்டாம். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆமா, மறந்துடாதீங்க. சில வழிபாடுகள் சொல்றோம். ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களும் கிடையாது கிடையாது கிடையாது. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, அருணனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ராகமாலிகா அல்லது புஷ்பமாலிகா அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு, திங்கட்கிழமை வெள்ளை கலர் துணி, பழசு புதுசு ஏழை எளியவங்களுக்கு தருவது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, மகர ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர். நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையிலையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையிலையும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். ஆம். அனுகூலமான எண் 1, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ஞாயிற்றுக்கிழமை 7, 5, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. திங்கட்கிழமை 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது கவிதைகள், பக்தி கவிதைகள் செல்போன்லயே இருக்குது, நீங்க தேட வேண்டாம். புஸ்தகம் எல்லாம் படிச்சு பாருங்க. விநாயகர் 4 மணி மாலை படிச்சு பாருங்க. தயவு செய்து காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் கோதுமை அல்லது அரிசி உணவு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க. ஏழைகளுக்கும் கொடுங்க. நல்லது.
கும்பராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர் நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீங்க, கில்லி, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை 7, 6 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள். திங்கக்கிழமை 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது கவிதைகள், பக்தி கவிதைகள் செல்போன்லேயே இருக்குது, நீங்கள் தேட வேண்டாம். புஸ்தகம் எல்லாம் படிச்சு பாருங்க. விநாயகர் 4 மணி மாலை படிச்சு பாருங்க. தயவு செய்து காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் கோதுமை அல்லது அரிசி உணவு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க. ஏழைகளுக்கும் கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வெளிப்படையாக சொல்லிடுறோம். தேவையற்ற பேச்சு, கோபம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு. தப்பிக்கணும். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஆமாம், கவனம். அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை தெற்கு 7 சிவப்பு. திங்கக்கிழமை 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது கவிதைகள், பக்தி கவிதைகள் செல்போன்லேயே இருக்குது, நீங்கள் தேட வேண்டாம். புஸ்தகம் எல்லாம் படிச்சு பாருங்க. விநாயகர் 4 மணி மாலை படிச்சு பாருங்க. தயவு செய்து காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் கோதுமை அல்லது அரிசி உணவு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க. ஏழைகளுக்கும் கொடுங்க, நல்லது. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வழிபாடு முக்கியம். குறிப்பாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் போடணும். அதே மாதிரி கடக, ரிஷப ராசிக்காரர்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது. கூடவே விருச்சிக ராசிக்காரர்களும் அதே மாதிரி வழிபாட்டை இரவிலே செய்வது நல்லது. காரணம், சந்திரன் ஒருத்தருக்கு வீக்கு, ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கு. அது உங்களுக்கு அனுகூலமாக அமைய இந்த வழிபாட்டை செய்ய சொல்றேன். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.